என்னடா 2 நாளா ஆளே காணோம், வீட்டுக்குள்ளே இருந்தியாடா? இல்லடா, எனக்கு உடம்பு சரியில்லை. உன் உடம்புக்கு என்னடா ஆச்சு? ப்ரீத்திங் ப்ராப்ளம்டா. எங்கள் ஏரியா கன்ஜெஸ்டடா இருக்குடா. அப்படியா? இப்போ எங்கடா நல்ல காற்று கிடைக்குது? எங்கும் எதிலும் மாசுதான். அது என்னடா மாசு? அதை பற்றி தான் நம் எஸ்விஎஸ் பள்ளி மாணவர்கள் நமக்கெல்லாம் கூற வந்திருக்கிறார்கள். நடிப்பு மூலம் கூற வந்திருக்கிறார்கள். வா சென்று காண்போம். வழக்கியன் 5/15 குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மேடம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் தண்ணீர் என்கிற நீர் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒன்று. தாராளமாய் கிடைத்த நீர் இப்பொழுது பாட்டில் அடைத்து பணத்திற்கு விற்கும் நிலை வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாக மாறியதுதான். அசுத்தமான நீரால் காலரா, விசக்காய்ச்சல் போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்பட்டு இறந்து போய்விடுகிறார்கள். எனவே இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு நீதிபதி ஐயா அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நீங்கள் அசுத்தமாக மாறியிருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் மேகத்திலிருந்து இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமாகத்தான் இருக்கிறேன். மனிதர்கள்தான் என் மீது கழிவுகளை கொட்டி என்னை அசுத்தப்படுத்துகிறார்கள். இதை மறுக்கிறேன் நீதிபதி அவர்களே. இந்த நீர் சுனாமியாக மாறி ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று விடுகிறது. இப்பொழுது நீர் மாசுக்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறது. ஐயா, நான் மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் படைக்கப்பட்டேன். நானாக மாசுபடவில்லை. மனிதர்கள்தான் என்னை மாசுபடுத்துகிறார்கள். சுனாமியாக நான் மாறவில்லை. அவை நிலநடுக்கத்தால் உருவாகிறது. எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் விசாரிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தியதற்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் எல்லா உயிர்களையும், ஏன் இந்த நீரையும் கூட நான் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மக்கள் பூமாதேவி என்று அழைப்பர். அப்படிப்பட்ட என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியது ஐயா. பூமியில் பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றத்திற்கு பதில் என்ன? வளமான பூமியை இந்த மனிதர்கள் பாழாக்குகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக தாங்கி நின்ற மரங்களை எல்லாம் வெட்டுகிறார்கள். பிளாஸ்டிக் தாள்களை பயன்படுத்தி என் மீது போடுவதால் நான் நீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். மனிதன் என் அடுக்குகளை தோண்ட தோண்ட நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே வழக்கில் நெருப்பையும் விசாரிக்குமாறு நீதிபதி ஐயவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மக்கள் அடுக்குகளை தோண்டுவதால் நெருப்பாகிய நீர் நிலத்தை பாதிப்பதாக கூறுகிறார்களே, அதற்குள் பதில் என்ன? ஐயா, நான் பூமிக்கு உள்ளே நெருப்பு குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இதோ இந்த நீரின் ஆவியை மேகமாக மாற்றி நிலத்தில் மழை பொழியச் செய்வது என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். நான் எரியும் போது எனது புகை காற்றில் கலந்து காற்று மாசுபடுகிறது. இதற்கு நான் காரணமல்ல, என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். ஆகவே இவ்வழக்கில் காற்றையும் விசாரிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று.
நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் ஐயா, நான் ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக காற்றாக சுற்றித் திரிந்தேன். ஆனால் இன்று எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து வருகிறது. இதற்கு மனிதர்களே காரணம். தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை, காட்டுத்தீயினால் ஏற்படும் புகை, டயர்களை எரிப்பதால் வரும் புகை, இவை அனைத்தும் என்னோடு கலக்கிறது. இதனால் நான் மட்டுமல்லாது ஆகாயமும் பாதிப்படைகிறது. ஆகவே ஆகாயத்தையும் விசாரிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறதா? ஆமாம் ஐயா, கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறது. அகிலத்தில் காற்றின்றி உயிரில்லை. அப்படிப்பட்ட காற்று மனிதனால் மாசுபடுவதால் காற்று மண்டலத்திற்கும் ஆகாயமாகிய எனக்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது. மேலும் நீராவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இன்று கரும்புகையை சுமக்கின்றேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் அனுப்பப்படும் ராக்கெட் புகை வான்வெளி மண்டலத்தை அளிக்கின்றது ஐயா. மனிதர்களின் சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து கொண்டு மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. ஐயா, எத்தனை விவசாயிகள் மண்ணை ஆராய்ந்து பயிர் செய்கிறார்கள். விரைவாகவும் பருமனாகவும் வளர்ந்தால் போதும் என்று நினைத்து பூச்சிக்கொல்களை பயன்படுத்தி மண்ணை பாழாக்குகிறார்கள். ஆகையால் பஞ்சபூதங்களையும் மாசுபடுத்துவது மனிதர்களே, நாங்கள் அல்ல. இல்லை நீங்கள்தான். இல்லை இல்லை நீங்கள்தான். இல்லை, மனிதர்கள்தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது கோட். இங்க யாரும் வந்து சண்டை போடக்கூடாது. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைய சூழலில் மக்கள் தொகை பெருகி வருவதால் அவர்களின் தேவைகளை அதிகரிப்பதாலும் மனிதன் ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். இருப்பினும் இனிவரும் சந்ததியினர் ஐம்பூதங்களும் மாசுபடாத வண்ணம் தம் தேவைகளை நிறைவேற்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. The court is dismissed.